கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை குறித்து பார்ப்போமா? 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்பது அது எதிர்பாராத ஒன்று. நாம் நினைத்து ஒருவரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று பேச முடியாது. அது விலை கொடுத்தும் வாங்க முடியாது. நம்முடைய உள்ளான மனதிலும் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய மனதிலும் கிரியை செய்தால் மாத்திரமே இரு உள்ளங்களுக்கிடையே பகிரப்படும் அந்த அன்பு காரியங்களையும் சாதிக்கும், அநேக சந்தோஷங்களையும் கொடுக்கும். அன்பு எப்பொழுதும் மாறாதது, அது விசேஷித்தது. உலக பிரகாரமாக நாம் சொல்ல வேண்டுமானால் நன்மைக்கு நன்மை செய்வது உலக அன்பு, நன்மைக்கு தீமை செய்வது பிசாசோட குணம். ஆனால் தீமை செய்கிறவனுக்கும் நன்மை செய்வது தெய்வீக குணம். அப்படிப்பட்ட தெய்வீக அன்பை தேவன் நம்மிடத்தில் செலுத்தி இருக்கிறார். அவர் செலுத்திய அன்பை அவரை பின்பற்றுகிற நாம் அந்த அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கொடியானது எப்படி செடியிலே நிலைத்திருக்கிறதோ அதுபோல நாமும் ஆண்டவராகிய கொடியில நிலைத்திருப்போமையானால் அநேக கனிகளை இந்த பூமியில நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட முடியும். நம்மளால இந்த உலகத்துல நமக்கு தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய மாட்டோம். அவன் பாரு என்னை என்னெல்லாம் சொன்னான், அவன் எவ்வளவு தூரம் என்னை பற்றி மற்றவங்ககிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லி அவங்க மேல நம்ம கோபம் உள்ளவர்களாக மகா வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. தன்னுடைய மரண தருவாயிலும் சிலுவை பரியந்தமோ அவரை தாழ்த்தி அவர் காணப்பட்டபடினால் தனக்கு எதிராக குற்றம் செய்த அனைவரையும் அவர் மன்னித்தவராக காணப்பட்டார். எவ்வாறாக மன்னிப்பின் குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதோ அவ்வாறாக தான் நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியும். மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்ற மன உந்துதல் இருந்தால் மாத்திரமே நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட முடியும். ஆண்டவர் அவருடைய சீசர்களோடு இருக்கும் பொழுது பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. யோவான் 21:15 இவ்வாறாக கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. அப்போ பேதுரு சொல்றான், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி பேதுருவிடத்துல கேட்டாரோ அதுபோல சிசி நீ என்னை இவர்களிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை சொல்லி ஆண்டவர் கேட்குற மாதிரி நம்ம கேட்டு பார்ப்போமே. ஆனால் அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? பேதுருவை போல ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியாதது, அது மகா இன்பமானது, சந்தோஷமானது, மகிமையானது. அப்படிப்பட்ட அன்பு நம்மில் கிரியை செய்யுமே. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எல்லா காரியங்களையும் சாதிக்கிற பிள்ளைகளாக, ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய தெய்வீக அன்பு ராஜா, நீ தீமை செய்தவர்களை நேசித்தீரப்பா. அதுபோல் நாங்களும் ராஜா உம்முடைய வழியை நாங்கள் பின்பற்றுகிற அப்பா, நாங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. எங்களை உம்முடைய அன்பில் வழி நடத்தும். நாங்களும் உம்முடைய அன்பில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.